இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. ஏன்னா முருகனின் அருள் வாக்கின்படி இந்த நேரம் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு மட்டும் இல்லை, முருகப்பெருமானின் அருள் நிறைந்த மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்போது தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் பாலதண்டா இதுபானியே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி நண்பர்கள், நீங்கள் கடந்த காலங்கள் பொறுத்தவரை சில ஏற்ற தாழ்வுகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நினைத்த சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகி மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இருந்தாலும் அந்த அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையின் பாடமாக கற்றுக்கொண்டிருப்பீங்க. தொழிலில் கடின உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கான முழு பலனும் உடனடியாக கிடைக்காம உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. பண வரவில் வந்த செலவுகளை உங்களை சற்று சிரமப்படுத்தி இருக்கலாம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரித்திருக்கு. நண்பர்கள் இல்லைன்னா நம்பியவங்க மூலம் ஏமாற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உடல் நலம் பொறுத்தவரை சோர்வு மன அழுத்தம் பார்த்திங்கன்னா அவ்வப்போது பிரச்சனையாக இருந்திருக்கும். பல தடைகளையும் தாண்டியும் நீங்கள் விட்டு கொடுக்காம முன்னேற்ற முயற்சியில் போயிட்டு இருக்கீங்க. பொதுவாக மேஷராசியில் பிறந்த நீங்கள் துணிச்சல் பொறுத்தவரை உங்களுக்கு அதிகங்க. நேர்மையாக பேசுவீங்க, தலைமைத்துவ திறன் இருக்குது, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் இருக்குது, வேகமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்குங்க. ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னா கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. யாரையும் நம்புவதற்கு முன்னாடி முழுமையாக யோசனை செய்வதும் நல்லதுங்க. அவசர முடிவை தவிர்க்க பாருங்க. தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டாலே உங்கள் கையில் எப்போதும் பணம் இருக்கும். குறிப்பாக மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் எதற்கும் பயப்பட மாட்டீங்க, துணிச்சலாக செயல்படுவீங்க. தலைமை ஏற்கக்கூடிய திறன் உங்ககிட்ட அதிகம் இருக்குது. நேர்மையாக தான் பேசுவீங்க. மனதில் ஒன்று வாயில் ஒன்றுன்னு வைத்திருக்க மாட்டீங்க. புதிய முயற்சிகளில் ஆர்வம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. நண்பர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உதவக்கூடிய மனப்பான்மை உங்ககிட்ட இருக்குது. தோல்வியில் எளிதில் ஏற்க மாட்டீங்க. மீண்டும் எழுந்து போராடக்கூடிய நபர்னே சொல்லலாம். தன்னம்பிக்கை பொறுத்தவரை அதிகம் இருக்குங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடு முறை என்னென்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான் இல்லைன்னா ஆங்காரக பகவானாக சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்க. தினமும் நீங்கள் ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 108 முறை ஜபித்து வழிபட்டாலே அந்த நாள் ரொம்பவே அற்புதமாக அமையும். ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலகும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, அடுத்த 7 நாட்களும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் புதிய தொழில் தொடங்கலாமா, புதிய விஷயங்களை ஆரம்பிக்கலாமா, குடும்பத்தில் பொறுத்தவரை எப்படிப்பட்ட சூழ்நிலை காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. மேஷராசி நண்பர்கள் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த நேரம் தொழிலில் இருந்த சில தடைகள் மெதுவாக விலகக்கூடிய அறிகுறி உங்களுக்கு தென்படும். புதிய வாய்ப்புகளை பற்றிய தகவல்கள் கிடைக்குங்க. கூட்டாளிகள் வாடிக்கையாளர்களோடு பேசும்போது பொறுமையாக கடைபிடிப்பது நல்லது. அவசர முதலீடுகளை தவிர்க்க பாருங்க. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பமாக இனி அமையும். மேலதிகாரிகளுடைய கவனம் உங்கள் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் நிறைவு பெறுங்க. சக ஊழியர்களோடு தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பாருங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். உறவினர்களோடு இருந்து வந்த சிறிய மனக்கசப்புகள் இனி குறையும். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் நடைபெறுங்க. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆனாலும் அதிக வேலைப்பளுவால் சோர்வு உண்டாகலாம். போதிய தூக்கமோ நேரத்திற்கு உணவு அவசியம். தண்ணீர் இந்த நேரம் அதிகமாக குடிப்பது நல்லது. குறிப்பாக மேஷராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகக்கூடிய நாட்களாக அமையும். ராசி அதிபதி தற்போது செவ்வாய் 4ஆம் பார்வைய சுகஸ்தானத்தில் உள்ள உச்சகுருவின் மேலே இந்த ஒரு வாரத்திற்கு மட்டும் இருக்கிறாரு. இந்த குருமாக்கல் யோகம் பார்த்தீங்கன்னா அமைப்பால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும்.
இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களே தேடி வரப்போகுதுங்க. மனமும் உடலும் உற்சாகமாக இருக்கும். மனதில் நல்ல ஆடம்பரமான எண்ணங்கள் அதிகரிக்கும். வராதுன்னு நினைச்ச பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். சொத்துக்கள் வாங்குவதற்கு விற்பதற்கு இது உகந்த நேரங்க. தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்ப குழப்பங்கள் இனி குறையும். ஆடம்பர மோகம் ஆசை அதிகமாகும். வியாபாரிகளுக்கு வாங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற இதுவரை கடனால வம்பு வழக்கால ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. சின்ன திரை கலைஞர்கள் சினிமா துறையில் இருந்தீங்கன்னா அதிக நற்பலன்களை அடைவீங்க. பூர்வ ஜென்ம புண்ணியபடி இந்த ஜென்மத்தில் அடைய வேண்டிய அனைத்து இன்பங்களையும் அனுபவிப்பீங்க. செவ்வாய்க்கிழமை சிவப்பு துவரை தானமாக கொடுப்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விளக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, மேஷராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா சொந்த முயற்சியிலும் மன துணிவோடு செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து இந்த நேரம் பார்த்தீங்கன்னா காரியங்களில் அவசரமாக செயல்பட தோன்றும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. வெற்றிக்கு உதவியாக இருக்கும். பேச்சில் கோபம் தெரிய விட்டாலோ அழுத்தம் இருக்குங்க. சில சிக்கலான பிரச்சனைகளை சுமூகமான முடிவை காண முற்படுவீங்க. மன தடுமாற்றம் ஏற்படலாம். வாகனங்களை செல்லும்போது கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் நிதானமாக தான் நடக்கும். பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லைன்னா கூட தேவை பூர்த்தியாகும். புதிய ஆர்டர்கள் பற்றி உடனடியாக முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலையின் கவனமாக இருப்பது நல்லது. வேறு வேலைக்கு முயற்சி செய்பவங்க சிறிது காலம் தள்ளி போடுவது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம். எல்லோரையும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது. உறவினர்கள் வகையில் மன வருத்தம் ஏற்படலாம். குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் நிம்மதியை தரும். பெண்களுக்கு சிக்கலான விஷயங்களை கூட சுமூகமாக முடித்திடுவீங்க. தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும். அது மட்டும் இல்லை, கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. எந்த காரியத்திலும் அவசரம் காட்டாதீங்க. நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லை, அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. இந்த நேரம் தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் உபகரணங்கள் வாங்குவது பற்றி கவலை நீங்கும். படிப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்வம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் அவங்க ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பணியிடங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கும். இலக்கிய துறைகளில் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். சக கலைஞர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். கலை பொருட்களை விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு பெயர் புகழ் கௌரவம் யாவும் தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்தபடி மக்களுடைய ஆதரவை பெறுவீங்க. உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் நீ உருவாகும். உங்களை நம்பி சில முக்கிய காரியங்களை கட்சி மேலிடம் உங்களிடம் ஒப்படைக்க போகுது. அடுத்தபடியாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் சாமர்த்தியமான உங்களுடைய செயலை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்பட போகிறாங்க. முக்கிய நபர்களும் அந்தஸ்தில் உயர்ந்தவங்கன்னு நட்பு உண்டாகும். அதனால் கௌரவமும் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மை உண்டு. மகான்களின் சந்திப்பு உண்டு. தங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்மந்தம் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். திறமை இந்த நேரம் வெளிப்படுங்க. ஆசிரியர்களோடு நல்ல உறவு ஏற்படும். பொருளாதாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. பெற்றோரின் ஆதரவு கூடவே இருக்குங்க. அடுத்தபடியாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் துன்பமும் தொல்லையும் நீங்கும். மனோதைரியம் அதிகரிக்கும். ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்துமே வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். மற்றவர்களுக்கு உதவிக்கரை நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க. எதிலோ ஆதாயம் உண்டு. பேச்சு திறமை அதிகரிக்கும். எதிர் பாலினத்தவரிடம் பழகும் போது கவனமாக இருங்க. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிலுவையில் இருந்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். குறிப்பாக முருகனுக்கு இந்த நேரம் பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்து வணங்கி வர பல நாட்களாக இழுபறியான ஒரு காரியம் வெற்றிகரமாக முடியுங்க. மனக்கவலை நிச்சயம் நீங்கிடும். மேஷராசி நண்பர்கள், உங்களுக்கு இந்த நேரம் தொழில் ரீதியாக ரொம்ப சாதகமான காலகட்டம் இதுங்க. குறிப்பாக சூரியனும் புதனும் இணைவதால் உருவாகக்கூடிய புதாத்திய ராஜயோகம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில்
குறிப்பிடத்தக்க வெற்றியும் புதிய முதலீடுகளை ஈர்த்து உங்களுடைய நிதி ஆதாயத்தை மேம்படுத்த போகுது. நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்குங்க. தினமும் இந்த நேரம் சூரிய உதய காலத்தில் நீர் ஆரோக்கியம் செய்து சூரியனை வழிபடுவது நல்லது. இன்னைக்கு இந்த வீடியோவில் மேஷராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களோ கிரக நிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மேஷராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.